ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதிரு, என்னப்பா இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? ஏய், என்னடா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னாச்சுப்பா? என்னாச்சு? பாருமா, இப்படி தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஐயா, நீ இப்படி கண் கலங்கி உட்காந்து நான் பார்த்தது இல்லையேப்பா. என்னாச்சுப்பா? சொல்லியா, என்னாச்சு? ரோகிணிக்கு நல்ல பெரிய இடமா, படிச்ச மாப்பிள்ளையா, நல்லா ஒழுக்கமானவனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே, இதுக்கு நானே ஒரு காரணம் ஆயிட்டேன். அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன் பாட்டி நானு. அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. நீ முதல்ல கண்ணை தொட. பச்சை பிள்ளையட்ட இப்படி அழுதிட்டு இருக்கியா? என்ன கதிர், நீங்க 10 பேர் எதிர்த்து வந்தாலும் பயப்படாம அடிச்சு போட்டு வந்துருவீங்க. அப்படி ஒரு ஆம்பளை நீங்க. நீங்க போய் இப்படி கண் கலங்கலாமா? இதுல உங்க தப்பு ஒண்ணுமே இல்ல. காலம்தான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கு. நம்ம எல்லாரும் அவங்களுக்கு துணையா இருந்திருக்கோம், அவ்வளவுதான். காலையில ரோகிணி கழுத்துல தாலி ஏறும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா பாட்டி? ஆனா எல்லாம் ஒரு நொடியில தலைகீழா மாறி போச்சு. கட்டிக்கிட்டவன் தான் சரியில்லை. நாம பெத்த புள்ள நம்ம பொண்ணுங்களை சரியா கரை சேர்த்துருவான்னு நினைச்சுதான் அம்மா என்ன மாப்பிள்ள பார்க்க சொல்லி இருந்தாங்க. ஆனா நான் தான் அந்த ஆளை பத்தி சரியா விசாரிக்காம அம்மா என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய கொன்னு ரோகிணி வாழ்க்கையையும் பாலாக்கிட்ட. என்னால எதுவுமே பண்ண முடியலையே. அழகப்பா. அது மண்டபத்துல கூட கோவத்துல அடிச்சிட்டேன். என் அம்மா அடிச்சு விரட்டு விரட்டுன்னு சொல்லும் போதெல்லாம் என் நெஞ்சில அப்படியே ஈட்டிய வச்சு குத்துன மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன இருந்தாலும் அந்த ஆளு ரோகிணி கழுத்துல தாலி கட்டிட்டாரேன்னு என்னால எதுவுமே பேச முடியாம அங்க சில மாதிரி நின்னுகிட்டு இருந்தேன் பாட்டி. மொத்தத்துல எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்ன பண்ணி ஆம்பளை பிள்ளை இப்படி அழலாமா? விடுங்க பாட்டி, எனக்கு மட்டும் மனசு எனக்கு இரும்பலையா செஞ்சிருக்கு.